அமைச்சு பதவியின் சம்பளம் உள்ளிட்ட சிறப்புரிமைகளை வீடமைப்பு நிதியத்துக்கு வழங்குவதாக வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். தனது கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பத்திரமுல்லில் உள்ள வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சில் சஜித் பிரேமதாச மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதத்துடன் கடமைகளை ஆரம்பித்தார். நாங்கள் தனிப்பட்ட அரசியல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த மாட்டோம். வீடுகளை அமைக்கும் ஒரே அரசியல் திட்டமே என்னிடம் உள்ளது. வறுமையை ஒழிப்பதே எனது அரசியல் பயணமாகும். இந்த அமைச்சில் உள்ள எந்த ஒரு உத்தியோகபூர்வ வாகனத்தையும் நான் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை. எனது உத்தியோகபூர்வ வாகனத்திற்கான செலவு, எரிபொருள் கொடுப்பனவு ஆகியவற்றை நான் எடுத்துக்கொள்வேன். அவ்வாறு அதனை பெற்று அரசு வீடமைப்பு அபிவிருத்தி நிதியத்துக்கு நான் மாதாந்தம் அதனை வைப்பிடுவேன். உத்தியோகபூர்வ வீடொன்றை பயன்படுத்தும் எண்ணமும் கிடையாது. உத்தியோகபூர்வ வீட்டுக்காக ஒதுக்கப்படுகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை பெற்று சட்ட விதிகளுக்கு உட்பட்ட வகையில் அதனை வீடமைப்பு அபிவிருத்தி நிதியத்துக்கு மாற்ற நான் எதிர்பார்க்கின்றேன். அதே போன்று எனது சம்பளத்தையும் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை. நல்லாட்சிக்கான முன்னுதாரணமே இது. இந்த 100 நாட்களுக்குள் 160 தேர்தல் தொகுதிகளில் ஒரு தொகுதியில் 300 வீடுகள் வீதம் 50,000 வீடுகள் நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். මම වැටුප ගන්නත් බලාපොරොත්තුවක් නැහැ. සම්පූර්ණ වැටුපත් නිවාස සංවර්ධන අරමුදලට මම කැපවෙනවා. ඔන්න යහපාලනය සඳහා මම ලබා දෙන ආදර්ශය. දින 100 තුල අපි බලාපොරොත්තු වෙනවා මැතිවරණ කොට්ටාස 160ක එක මැතිවරණ කොට්ටාසයකට නිවාස 300 බැගින් 50,000කට සෙවන ලබා දීමේ වැඩසටහන ආරම්භ කරා. වන්තරේ සහයෝගය තියෙන්නේ දින 100ක් පමණයි. ඊට පස්සේ වෙන මහා මැතිවරණයේදී එක්සත් ජාතික පක්ෂ රජයක් පිළිගන්න උතුමාට මොකක්ද සම්සම් කරලා ලබන මැතිවරණයේදී ජය පරාජය කාටත් උනත් எதிர்வரும் தேர்தலில் வெற்றி தோல்வி யாருக்கு கிடைத்தாலும் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேனவே இருப்பார், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. அதனால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் எதிர்வரும் 2 ஆண்டுகளில் தேசிய அரசாங்கமாக செயற்படுவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். இதன்போது தனது உத்தியோகபூர்வ வாகனத்தை அமைச்சர் அமைச்சின் வசம் ஒப்படைத்தார்.